ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம 3 வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த சாப்டரில். அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கிறோங்க. அதே மாதிரி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சம்மந்தமான சம்ஸுமே நம்ம ப்ராக்டிஸ் சம்ஸு, ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸு, அதை சொல்யூஷன், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ இதெல்லாம் தனியாக நம்ம ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். ஸோ ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த வீடியோவில் கவர் ஆகிருக்குது. ஸோ அந்த வீடியோமே இங்கே பார்க்காதவங்க பார்த்துருங்க. ஸோ இப்போ அலிகேஷன் அண்ட் மிக்சர். ஸோ இது 5th டைப் ஆஃப் சம்ஸ். ஸோ இது என்ன மாதிரி சம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடை இருக்குது. கடையில் மளிகை கடை இருக்குது, சரியா? அதில் அரிசி வகைகள் நிறைய இருக்கும், சரியா? இப்போ அந்த அரிசி வகைகளில் ஒரு 50 ரூபா மதிப்புள்ள ஒரு அரிசி இருக்குது, 20 ரூபா மதிப்புள்ள ஒரு அரிசி இருக்குது, சரியா? ஸோ அப்போ நான் இந்த 20 ரூபா மதிப்புள்ள அரிசியை ஒரு கிலோவா நான் விற்றண்டா எனக்கு ஒரு 10 கிலோ நான் விற்கிறேன் அப்படின்னா 200 ரூபா அப்படி தான் நான் சம்பாதிப்பேன். இப்போ இதே நான் 50 ரூபாயை 10 விற்றா நான் 500 ரூபா அப்படின்னு, அதாவது 10 கிலோ விற்றண்டா 500 ரூபா நான் சம்பாதிப்பேன். ஸோ அப்போ இதில் எனக்கு வருமானம் கம்மியாகுது. ஸோ இதில் ஒரு 10 கிலோ, இதில் ஒரு 10 கிலோ, மொத்தம் 20 கிலோ நான் விற்கிறேன், மொத்தம் 700 தான் நான் சம்பாதிக்கிறேன். அப்படின்ற போது நான் என்ன பண்ணுறேன், இந்த 50 ரூபா அரிசி மூடை ஒன்று இருக்குது, 20 ரூபா அரிசி மூடை ஒன்று இருக்குது. இந்த அரிசியையும் எடுத்து இன்னொரு மூடையில் கலந்து நான் ஒரு 35 ரூபாய்க்கு இல்லை ஒரு 40 ரூபாய்க்கு, கிலோ 40 ரூபா அப்படின்ற மாதிரி, இல்லை 35 ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி நான் விற்க போகிறேன், சரியா? ஸோ 40 ரூபான்னு விற்கிறோம்னு வைங்களேன். ஸோ இந்த மாதிரி நான் விற்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி விற்கும் போது நான் இந்த 50 ரூபா அரிசியை நான் எவ்வளோ அமௌண்ட்டும், இந்த 20 ரூபா அரிசி எவ்வளோ பங்கு நான் இதில் கலக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த ரேஷியோ கேட்பாங்க, சரியா? அதாவது 2 வகையான அரிசி இருக்குது. இந்த 2 வகையான அரிசியும் கொண்டு ஒரே வகையாக நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி நான் விற்க போகிறேன். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி விற்கிறதுனால எனக்கு நிறைய வருமானம் கிடைக்கும், சரியா? ஸோ அப்படி வருமானம் கிடைக்கும் போது எந்த ரேஷியோவில் நான் இந்த 2 அரிசியும் மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது எப்படி சால்வ் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப சிம்பிள். 50 எழுதிக்கோங்க, 20, ஸோ இங்கே நடுவில் 40, சரியா? ஸோ இதே மாதிரி எழுதிக்கோங்க. இதுக்கு ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்படி எக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க, சரியா? ஸோ 50ல் 40 போச்சுன்னா எவ்வளோ? அது ரெண்டுக்கும் வித்தியாசம், டிஃப்ரென்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 50க்கும் 40க்கும் வித்தியாசம் என்ன? 10. அது இங்கே போடணும், சரியா? இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டுக்கோங்க, ஆரோ மார்க். ஸோ 50க்கும் 40க்கும் வித்தியாசம் 10. அதே மாதிரி 40க்கும் 20க்கும் வித்தியாசம் 20. ஸோ இப்படி எழுதிக்கணும். ஸோ அப்போ இந்த ரேஷியோ அப்படின்றது அந்த 50 ரூபா அரிசியை ஏன்னு வச்சுக்கிறேன், 20 ரூபா அரிசியை பின்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டுக்கும் இந்த ஏக்கும் பிக்கு உண்டான ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா, அப்படியே நேராக ஏக்கு நேராக 20, பிக்கு நேராக 10 இருக்குதா, இதுதான் ரேஷியோ. அப்போ 20:10 வரும். ஸோ அதை சுருக்குனா 2:1. இதுதான் ரேஷியோ. இதுதான் அலிகேஷன் அண்ட் மிக்சர். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் அலிகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. மிக்சர்னா இந்த மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த மெத்தடை நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, இதனோட ரேஷியோ என்ன அப்படின்ற மாதிரி சம்ஸ் வரும்ல. ஸோ அந்த சம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சம் பாருங்க. இப்போ 1 கிலோ 10 ரூபா 20 காசு அரிசி இருக்குது, சரியா? கிலோக்கு 10 ரூபா 20 காசு. இன்னொரு அரிசி 14 ரூபா 40 காசு அரிசி இருக்குது. இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணி 12 ரூபா 60 காசுக்கு நான் விற்கணும். ஸோ அப்படி பண்ணண்டா இப்படி விற்கிறதுக்கு நான் அந்த 10 ரூபா 20 காசு அரிசியையும் 14 ரூபா 40 காசு அரிசியும் எந்த ரேஷியோவில் நான் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதான் கொஸ்டின், சரியா? ஸோ அப்போ மிக்ஸ் பண்ணுங்க. 10 ரூபா 20 காசு, 14 ரூபா 40 காசு. ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா 12 ரூபா 60 காசுக்கு எனக்கு கிடைக்கும். ஸோ அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? இப்போ 12 ரூபா 60 காசில் 10 ரூபா 20 போச்சுன்னா 2.40 அப்படின்னு இங்கே எழுதிக்கணும். ஸோ அதே மாதிரி இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வரும்? 2.20 வருமா? கரெக்டா? சாரி, 1.80 வரும், சரியா? 1260 ப்ளஸ் 1னா 1360 ப்ளஸ் 80, ஓகே, சரியா? இப்படி ரேஷியோ வரும். அப்போ இதான் ரேஷியோ. ஸோ 1.80 2.4. இப்போ இந்த ரேஷியோ பார்த்தோன்னா 18:24 தான் ஆன்சர்னு போட்டக்கூடாது, சரியா? ஸோ என்ன பண்ணணும், இங்கே டெசிமலில் இருக்குது, இங்கே டெசிமலில் இருக்குது. எப்போவுமே ரேஷியோ டெசிமல்லையோ இல்லை ஃப்ராக்ஷன்லையோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, சரியா?
ஃப்ராக்ஷன்லையோ இல்லை டெசிமல்லையோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், 2 டிஜிட் தள்ளி புள்ளி போகணும் அப்படின்னா 100ஆல் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இங்கே 118 வரும், நெக்ஸ்ட்டு இங்கே 214 வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ 0 0 அடிக்கலாம். ஸோ 2 6 டேபிள் அடித்தா 3 வரும், இங்கே 4 வரும். அப்போ 3:4 சரியா. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர், 3:4. ரொம்ப சிம்பிளாக இருக்குதா. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதே வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சம்மு சால்வ் பண்ணிங்கன்னா இந்த சப்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு ஒரு 10-20 செகண்ட் வந்து டைம் எடுத்துக்கும். ஒரு நிமிஷத்தில் இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிடலாம் சரியா. நெக்ஸ்ட் சம்மு, இப்போ அதே அலிகேஷன் மிக்சர் சம் தான், கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது சரியா. இல்லை என்ன அப்படின்னா 2 பாத்திரம் இருக்குது, 2 வெசல் இருக்குது, ஏ பின்னு 2 வெசல் இருக்குது. இப்போ இந்த 2 வெசல்ல என்ன இருக்குதுன்னா மில்க் அண்ட் வாட்டர் வந்து மிக்ஸ் ஆகிருக்குது சரியா. ஸோ பால்னாலே அதில் வந்து தண்ணி கலந்து தான் கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ மில்க்கும் வாட்டரும் கலந்துருக்குது 2 பாத்திரத்துலையுமே. இந்த மில்க் அண்ட் வாட்டர் வந்து எந்தெந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா, ஏன்ற பாத்திரத்தில் 4:3 அப்படின்னும், பிங்கிற பாத்திரத்தில் 2:3 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது சரியா. 4 பங்கு பால் 3 பங்கு வாட்டர் இருக்குது. இங்கே வந்து 2 பங்கு பால் 3 பங்கு வாட்டர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது சரியா. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the ratio in which these mixtures be mixed. இப்போ இப்படி ஒரு கலவை இருக்குது, இப்படி ஒரு கலவை இருக்குது. இந்த 2 கலவையும் நான் எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் நான் வந்து மிக்ஸ் பண்ணணும் சரியா. ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு புதுசாக கிடைக்கிற அந்த பாலுக்கும் வாட்டருக்கும் உண்டான ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா, ஹாஃப் மில்க் அண்டு ஹாஃப் வாட்டர்னு சொல்கிறாங்க. அதாவது பாதி பால் பாதி வாட்டர்னா என்ன போடுவோம், பாதினா 1/2 போடுவோமா. ஸோ 1/2 மில்க்கு 1/2 வாட்டர்னு போடுவோம். இப்போ ஃப்ராக்ஷனில் இருக்குதுன்னா என்ன பண்ணணும், இதை கேன்சல் பண்ணணும். அப்போ 2ஆல் 2 மல்டிப்ளை பண்ண சொன்னா, மல்டிப்ளை பண்ணால் 1:1, அதாவது ஈக்குவலாக இருக்கணும் சரியா. இப்போ மில்க்கும் வாட்டரும் ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன அளவில் இங்கேருந்து இங்கே எந்த அளவில் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏற்கனவே நம்ம போன சம்மில் வந்துட்டு வேல்யூவாக இருந்துச்சு, 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி வேல்யூவாக இருந்துச்சு, நம்ம ஈஸியாக சப்ராக்ட் பண்ணி போட்டோம். இப்போ இதை எப்படி சப்ராக்ட் பண்ணுறது, ஒருவேளை 4/3 1/1 2/3 இப்படி சப்ராக்ட் பண்ணணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இந்த மாதிரி டவுட்டுக்கு தான் வந்துட்டு இந்த சம்மை வந்து சால்வ் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, ஒன்று இந்த மில்க் மட்டும் எடுத்துக்கோங்க, இல்லை வாட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. நான் வந்து மில்கை மட்டும் எடுத்துக்க போகிறேன் எல்லாத்துலேயும் சரியா. இதுலேயும் மில்க் இஸ்டு வாட்டர். ஸோ மில்கை மட்டும் அப்படின்னா இதில் மொத்த பங்கு ஏன்ற வெசல்ல மொத்த பங்கு 7. அதில் மில்க் மட்டும் எவ்வளோ பங்கு, மில்க் மட்டும் 4 பங்கா. ஸோ அதான் வந்துட்டு மில்கை மட்டும் நான் எடுத்துக்கிறதுக்கான மீனிங். அதே மாதிரி இப்போ பீன்ற வெசல்ல எவ்வளோ இருக்குது, மொத்த பங்கு எவ்வளோ இருக்குது, 2 3 கூட்டினா 5. அப்போ 5ல் எத்தனை பங்கு மில்க் இருக்குது, 2 பங்கு சரியா. இதை வந்துட்டு நான் மில்கை மட்டும் எடுத்துக்கிறேன் சரியா. ஏன்ற வெசல்ல 7க்கு 4 பங்கு இருக்குது, பீன்ற வெசல்ல 5க்கு 2 பங்கு இருக்குது. இப்போ இந்த சீன்ற வெசல்ல எவ்வளோ பங்கு இருக்குது, சீங்கிற வெசல்ல மில்க் எவ்வளோ பங்கு இருக்குது, மொத்த பங்கு 2, 2ல் 1 பங்கு இருக்குது சரியா. அதான் வந்து ஹாஃப். ஸோ இதை தான் வந்து நம்ம ஃபைனலாக எழுத போகிறோம். இப்போ 4/7 1/2 2/5 சரியா. இப்படி வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ 4/7க்கும் 1/2க்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா எவ்வளோ வரும். ஸோ அதை வந்து எப்படி எழுதிக்க போகிறீங்க, 4/7 - 1/2. ஸோ இது ஃப்ராக்ஷன் உள்ளதை சப்ராக்ட் பண்ண தெரியும்ல. ஸோ அதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 2s are 8 -7 1s are 7 ஹோல் டிவைட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். 7 2 மல்டிப்ளை பண்ணால் 14. அப்போ 8 - 7 எவ்வளோ, 1/14. அப்போ இங்கே என்ன எழுதணும், 4/7 - 1/2 வேல்யூனா 1/14 சரியா. இங்கே எழுதிக்கோங்க. இப்போ இங்கே 2/5க்கும் 1/2க்கும் வித்தியாசம் இங்கே எழுதுறேன். இது அழிச்சிட்டு எழுதுறேன். 1/2 - 2/5 எது பெரிய நம்பர்னு பார்த்து போடணும் சரியா. அது தெரிலன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைனஸ் சிம்பிள் மட்டும் மாறும். ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கோங்க, மைனஸ் வந்தாலும் ப்ளஸில் போட்டுக்கலாம் சரியா. ஸோ இப்போ இங்கே 5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5 1s are
5 minus 2 2s are 4 divided by 5 2s are 10. இப்போ 5 minus 4 எவ்வளோ 1 by 10. அப்போ 1 by 10 எங்கே பண்ணோம் 2 by 5 minus 1 by 10 இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் 1 by 10 சரியா. ஸோ இப்போ நம்மளுடைய ரேஷியோ வந்து ஃபைனலாக என்னென்னு எழுதணும் நம்ம. ஸோ டெலீட் பண்ணிடுறேன். இதை ரேஷியோ வந்துட்டு 1 by 10 இஸ்டு 1 by 14 எழுதணும். ஸோ இப்போ என்ன சொன்னேன் இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குது அதை நியூமரேட்டர் ரேஷியோவை மாற்றணும்னு சொன்னோம்னா. ஸோ அப்படி மாற்றணும் அப்படின்னா நம்ம இங்கே வந்து எல்சிஎம் எடுத்து எல்சிஎம்மில் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன். ஸோ அப்படி இல்லை அதுக்கு எல்சிஎம் எடுக்கிறதுக்கு டைம் எடுக்குது வேஸ்ட் ஆகுது அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க சரியா. 14 into 1 எவ்வளோ 14 இஸ்ட்டு 10 into 1 எவ்வளோ 10. ஸோ ஹோல் டிவைட் பை 114 வரும். ஸோ அது தேவையில்லை சரி ஹோல் டிவைட்லாம் வராது 14 மேலே போயிடும் இங்கே 10 மேலே வந்துடும். அப்போ 14:10 அப்படி தான் வரும் ரேஷியோ. ஸோ இப்போ இதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் என்னென்னு எழுதுவோம் 12 அடிக்கலாமா. ஸோ 12 அடித்தா 7:5ன்னு வரும். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு ஆன்சர் சரியா ஆப்ஷன் ஏ. ஸோ புரிஞ்சா அலிகேஷன் மிக்சரில் இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு சம் வந்துட்டு வேல்யூ கொடுத்துட்டாங்க டைரெக்டாக செப்பரேட் பண்ணி போட்டோம். ரெண்டாவது சம்மில் ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃப்ராக்ஷனில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்டா மில்க்குனுடைய பங்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். 7ல் 4 பங்கு மில்க்கு, இதில் 5ல் 2 பங்கு மட்டும் மில்க்கு, இதில் 2ல் 1 பங்கு மில்க் அப்படின்னு சொல்லிட்டு மில்க்கை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஸோ 7:5 ரேஷியோ வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த வாட்டருடைய பங்கை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வாட்டருடைய பங்கு மட்டும் எடுத்தால் இங்கே என்ன வரும் 7ல் 3 பங்கு வாட்டர், இங்கே 5ல் 3 பங்கு வாட்டர், இங்கே 2ல் 1 பங்கு வாட்டர். இப்போ இதை வந்து சால்வ் பண்ணி பாருங்க. 3/7 3/5 1/2 இங்கே போடுறோம் பாக்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா அது பார்த்துக்கோங்க. இதை வந்து சால்வ் பண்ணால் என்ன வரும் அப்படின்றது ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க. சேம் ஆன்சர் தான் வரும் சரியா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு நம்பர் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லையா. நம்பர் சிஸ்டமில் ரேஷியோ ஃப்ராக்ஷனை பேஸ் பண்ணி சம்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை எப்படி ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி ரேஷியோ ஆஃப் எ 2 digit நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் வந்துட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோமா. இப்போ 2 digit நம்பர்னா என்ன எழுதுவோம். ஸோ 1s digit 10s digit எழுதுவோமா. 1s digit 10s digit அப்படின்னு எழுதுவோம். இப்போ 1s digit அப்படின்னா எந்த நம்பர் இருந்தாலும் அந்த இடத்துல 1ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 10s digitல 10ஆல் மல்டிப்ளை ஆகும். அதாவது இப்போ வந்துட்டு 50 அப்படின்றது வந்து என்னது 5 into 10 அதான் வந்து 50. இப்போ வந்து 500 அப்படின்றது என்னது 5 into 100. ஸோ அப்போ 100s digitல வந்துட்டு இன்ட்டு 100 போடுவோம். 10s digitனா இன்ட்டு 10 போடுவோம் சரியா. இதுதான் வந்து பேசிக்கு. இப்போ 2 digit நேச்சுரல் நம்பர் அப்படின்னு இருக்கும்போது எனக்கு அந்த நேச்சுரல் நம்பர் அப்படின்றது என்னன்னு தெரியாது சரியா. அப்போ 2 digitன்றது மட்டும் தெரியும். ஸோ அப்போ 10s digitல 10ன்னு நான் போட்டுக்கிறேன், 1s digitல நான் 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து எந்த வேல்யூ வேணாலும் நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ நான் 10x 1y அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 56 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குதுன்னா இது என்னன்னு எழுதுவோம். இப்போ 10s digitல 5 போடுவேனா. அப்போ 10 into 5 15 வரும். 1s digitல 6 இருக்குதா சரியா. 10s digitல 5 இருக்குது, 1s digitல 6 இருக்குது அப்படின்ற போது 10s digitல நான் 5 போட்டுக்கிறேன், 1s digitல நான் 6 போட்டுக்கிறேன். 6 தான் வருது. இப்போ எனக்கு எப்படி இது 56ன்னு நம்ம எழுதணும் ரெண்டையும் ஆட் பண்ணோமா ப்ளஸ் அப்படின்னு. ஸோ அப்போ நான் 10 அந்த 2 digit நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்குறாங்கல்ல அதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 10x + y அப்படின்னு நான் எழுத போகிறேன் சரியா. ஸோ இதை வந்துட்டு நம்ம எப்படி எழுதியாச்சு 2 digit நேச்சுரல் நம்பரை 10x + y அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ இது ஒரு நம்பர். அந்த நம்பருக்கும் இன்னொரு நம்பர் சரியா ஃபார்ம்டு பை ரிவர்சிங் இட்ஸ் டிஜிட்ஸ். இப்போ வந்து 56ன்னு இருக்குது, அதை வந்து நான் ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா எப்படி மாறும் 65ன்னு மாறுமா. அந்த டிஜிட்ஸை நான் ரிவர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற போது 65ன்னு மாறிடும். ஸோ அப்போ அந்த ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் இங்கே 10s digitல 6 போடுவோமா. அப்போ 10 into 6 + 1 into 5ன்னு போடுவோம்னா. அப்போ 10s digitல 6 1s digitல 5ன்னு நான் மாற்றி போட்டுட்டேன் புரியுதா. இங்கே வந்து நான் 5 6ன்னு போட்டிருக்கிறேன், இங்கே நான் 6 5ன்னு போட்டிருக்கிறேன். ஸோ ரெண்டுக்கும் வித்தியாசம் புரியுதா. ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் போட போகிறோம். இப்போ 10y + x. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ்ன்னு மாற்றி போட்டுக்கிறோம்.
ஸோ இது வந்து 2 டிஜிட் நேச்சுரல் நம்பர். இது வந்து அதை ரிவர்ஸ் பண்ண நம்பர். இது ரெண்டும் புரிஞ்சா எப்படி எழுதுறதுன்னு. ஸோ எல்லா சம்முக்குமே அல்ஜிப்ராவாக இருக்கட்டும், நம்பர் சிஸ்டமில் கேட்குற சம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு இந்த ஃபார்மெட்டில் எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இந்த நேராக உள்ள நம்பருக்கும் ரிவர்ஸில் எழுதின நம்பருக்கும் உண்டான ரேஷியோ விகிதம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4:7 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ரேஷியோ அப்படின்னா விகிதம் 4:7 அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா? ஸோ அது புரிஞ்சா நான் இதை அழிச்சிடுறேன் நம்பர்ஸ் எல்லாம். சரியா? இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது. இப்போ 56ன்னு ஒரு நம்பர் இருக்குது. அதை ரிவர்ஸ் பண்ண அப்படின்னா 65ன்னு வரும். ஸோ இது ரெண்டுக்கும் உண்டான ரேஷியோ வந்துட்டு எனக்கு 4:7 வரும். சரியா? இது எவ்வளோ ரேஷியோன்னு தெரியாது. பட் உதாரணத்துக்கு நான் இந்த நம்பர் சொல்கிறேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு 4:7 வரும். ஸோ அதே மாதிரி எனக்கு 23 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதை ரிவர்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 32 கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் ரேஷியோ எடுத்தோம்னா 4:7 அப்படின்னு எனக்கு ரேஷியோ வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ வந்து 12 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அதை 21ன்னு ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா அது வந்து எனக்கு 4:7 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி 12, 21, 56, 65, 23, 35 இந்த மாதிரி பேரா இருக்குதுல்ல. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த 4:7ன்ற ரேஷியோ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ புரியுதா? ஒரு நம்பர் இருக்குது, 2 டிஜிட் நம்பர் இருக்குது. அதை ரிவர்ஸ் பண்ணுறோம். ரிவர்ஸ் பண்ணால் எனக்கு வந்துட்டு இந்த 4:7 அப்படின்ற ரேஷியோ வரும். சரியா? இந்த மாதிரி ரேஷியோ 4:7ன்னு வருது. எனக்கு இந்த மாதிரி எத்தனை பேர்ஸில் எனக்கு இந்த 4:7 அப்படின்ற ரேஷியோ கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை வந்துட்டு நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். என்னன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர்னா ஃபஸ்ட்டு 10ல் ஆரம்பிப்பீங்களா? ஸோ 10 ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? 0, 1ன்னு வரும். இது 2 டிஜிட் நம்பர் கிடையாது. ஸோ இது வந்து இந்த பேர் வராது. நெக்ஸ்ட் நம்பர்னா 11. 11 ரிவர்ஸ் பண்ணால் 11 தான் வரும். ஸோ அப்போ 1:1ன்னு வரும். ஸோ இதுவும் 4:7 ரேஷியோ வராது. ஸோ இதில் வந்து எந்த பேருக்குலாம் 4:7 ரேஷியோ வருது அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒன்று ஒன்றா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 12 போடுவோம். 12 ரிவர்ஸ் பண்ணால் 21 வரும். ஸோ இது 3 டேபிள் அடித்தா 4, 3 டேபிள் அடித்தா 7. ஸோ அப்போ இதுக்கு வந்து 4:7ன்ற ரேஷியோ வருதா? ஸோ அப்போ இது ஒரு பேர். நெக்ஸ்ட் 13, 31 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக 2 டிஜிட் நம்பராக எழுதணும். எத்தனை வரைக்கும்? 99 வரைக்கும் எழுதணும். ஸோ அப்போ 99 வரைக்கும் எழுதிட்டு இந்த மாதிரி எத்தனை பேரில் 4:7 ரேஷியோ நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ரேஷியோ ப்ரொபோஷனை யூஸ் பண்ணி, ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த 10x + y 10y + x அப்படின்னு சொல்லிட்டு எழுத சொன்னேன். இப்படி எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 10x + y டிவைடட் பை 10y + x ஈக்குவல் டு 4/7 எழுத போகிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுவீங்க? 70x + 70x + 7yன்னு எழுதுவீங்களா? ஈக்குவல் டு 40y + 4xன்னு எழுதுவீங்களா? ஈக்குவல் டு 4 + 4x. சரியா? ஸோ 70x + 7y ஈக்குவல் டு 40y + 4x. இப்போ எக்ஸ்எஃப்ல ஒரு பக்கம் ஒய்எஃப்ல ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 70x இருக்குது, இங்கே 4xை கொண்டு வந்தால் 66x ஈக்குவல் டு இது 40 - 7 எவ்வளோ? 33y. ஸோ இப்போ இதை அடித்தோம்னு சொன்னால் 2x ஈக்குவல் டு y அப்படின்னு வருமா? ஸோ இது வந்து ஒரு ரிலேஷன் நமக்கு கிடச்சிருக்குது. 2x ஈக்குவல் டு y அப்படின்னு நமக்கு ரிலேஷன் கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம எக்ஸுக்கு ஒரு வேல்யூ, ஒய்க்கு ஒரு வேல்யூன்னு எடுத்துப்போம். சரியா? இப்போ எக்ஸுக்கு நான் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒய்யோடைய வேல்யூ என்ன கிடைக்கும்? இப்போ எக்ஸுக்கு 2x ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குது. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா ஒய் என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 கிடைக்கும். அது மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. எப்படி எழுதணும்டா, எக்ஸு ஒய், எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கிடைக்குது. அது மாதிரி எக்ஸுக்கு பதிலாக அந்த இது அப்படியே எழுதுங்களேன். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 கிடைக்கும், 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 6 கிடைக்கும், 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 8 கிடைக்கும்.
ஸோ இந்த மாதிரி கிடைக்குதா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குது, இதை நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இது வந்து 10x + ஒய்ன்னு இது போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? இது எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. 10x + ஒய்ன்னு போட்டால் 10 × 1 + ஒய்யோட வேல்யூ 2 ஈக்குவல் டு என்னது 12ன்னு வரும். அதே மாதிரி 10 × எக்ஸுக்கு பதிலாக 2 + ஒய்க்கு பதிலாக 4 போட்டால் 24ன்னு வரும். ஸோ அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், இது 2 டிஜிட் நம்பர்ஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். 12, 24, 36, 48 இதெல்லாம் 2 டிஜிட் நம்பர். சரியா? இஸ்ட்டு இதை ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன வரும்? இப்போ 12 ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? 21 வரும். 24 ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? 42 வரும். 36 ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? 63 வரும். 48 ரிவர்ஸ் பண்ணால் என்ன வரும்? 84 வரும். இப்போ நெக்ஸ்ட் என்ன 5 5 × 2 என்ன வரும்? 10. ஸோ இது வந்து சிங்கிள் டிஜிட் கிடையாது, இது வந்து ஒன்ஸ் டிஜிட். எல்லாமே 2, 4, 6, 8 எல்லாமே ஒன்ஸ் டிஜிட்ல எழுதக்கூடியது. ஸோ அப்போ 10ன்றது 2 டிஜிட் நம்பர். ஸோ அப்போ இது வந்து பாசிபிள் வராது. சரியா? ஸோ அப்போ என்னது, எத்தனை பேர்ஸ் இருக்குது? 12 ரிவர்ஸ் பண்ணால் 21 வருது. இதுக்கான ரேஷியோ கண்டுபிடிச்சா 4:7ன்னு வரும். அதே மாதிரி 24க்கும் 42க்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சா 4:7. அதே மாதிரி 36க்கும் 63க்கும் கண்டுபிடிச்சா 9 4s are 36, 9 7s are 63. அதே மாதிரி 48க்கும் 84க்கும் ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா 4:7 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருக்குது இந்த மாதிரி நம்பரு? 4 பேர்ஸ் இருக்குதா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி 4 பேர்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ரொம்ப பெரிய சமம் மாதிரி தெரியுதுல, சிம்பிளிஃபைடாக நம்ம சொல்கிறேன். ஸோ ஒரே டைம் லாஸ்ட்டாக சொல்கிறீங்கன்னா, இப்போ 2 டிஜிட் நேச்சுரல் நம்பர் இருக்குது. சரியா? 10x + ஒய் அப்படின்ட்டு நான் எடுத்துக்கிறேன். அது ரிவர்ஸ் பண்ண அப்படின்னா 10y + xன்னு வரும். ஸோ அது என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னா 4:7 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் வந்துட்டு எனக்கு 4:7 ரேஷியோவில் இருக்குன்னு கேட்குறாங்க. நான் அந்த மாதிரி 1 1 11 12 13 1 1 சப்ஸ்டியூட் பண்ணி நான் போடாமல் என்ன பண்ணுறேன்டா, இந்த மாதிரி நான் எழுதிட்டு ஈக்குவல் டு 4/7 எழுதிட்டு நான் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் உண்டான ஒரு ரேஷியோ, அந்த ஒரு ரிலேஷன் தான் கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? இந்த ரிலேஷனை வச்சுக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக நான் ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் கிடைக்குது இல்லை? ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஒய் கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு நேராக உள்ள இந்த 2 டிஜிட் நம்பர் 10x + ஒய். சரியா? இதெல்லாம் 12, 24, 36, 48ன்னு கிடச்சிருது. இதை நான் ரிவர்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்குதுன்னா 1 2 3 4 அவ்வளோதான் ஆன்சர். சப்போஸ் இதில் வந்துட்டு எந்த பேர் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அந்த பேர் நம்ம எழுதிடலாம். ஸோ இதில் எத்தனை பேருன்னு கேட்டதுனால 4ன்னு எழுதிட்டோம். சப்போஸ் இதில் ஏதாவது பேர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை எக்ஸாக்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் எத்தனை பேருன்னு கேட்டதுனால நம்ம 4 பேருன்னு சொல்லிட்டோம். சரியா? ஸோ ஈஸியாக முடிஞ்சா ஃபஸ்ட்டு அந்த ரேஷியோ எழுதுகிறோம். அதுலேருந்து 2x = ஒய்ன்னு எழுதுகிறோம். எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஒய் கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதை வந்து ரிவர்ஸ் பண்ணோம்னா நமக்கு 4:7ன்னு வருது. நம்ம இதெல்லாம் செக் பண்ண தேவையில்லை. இது 4:7 வருதா 4:7 வருதான்னு செக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக ஒய் சப்ஸ்டியூட் எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4ன்னு போகிறோம். 5 போடும்போது எனக்கு இங்கே 10ன்னு வரும் ஒய்க்கு பதிலாக. ஸோ அப்போ இதோட நிறுத்திடுறது, 4ஓட நம்ம நிறுத்திட வேண்டியது. அப்போ மொத்தம் எத்தனை வரும்? 1 2 3 4 4 தான். அவ்வளோதான் ஆன்சர். சரியா? ஏன் 4:7 வருதா அப்படின்ட்டு செக் பண்ண தேவையில்லை அப்படின்னா, ஏன்னா நம்ம கொடுத்த கொஸ்டினை வந்து ஒரு ஈக்குவேஷனாக எழுதி தான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற போது, ஸோ இதில் வர்ற ஆன்சர் நமக்கு கண்டிப்பாக 4:7 ரேஷியோவில் தான் வரும். சரியா? ஸோ இதுதான் வந்துட்டு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் சம்ஸு. ஸோ இது பேஸ் பண்ணி ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ணி இன்னும் வந்துட்டு நம்ம நிறைய சம்ஸ் வந்துட்டு நம்ம ஒரு வீடியோவில் வந்துட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், யூபிஎஸ்சி கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாமே வந்து அதில் இருக்குது. சரியா? ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க இந்த வீடியோ கிளாஸ் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு இதை வச்சுட்டு உங்களால் இந்த நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் அந்த சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களால் ஈஸியாக வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சக்ஸஸ் ஸ்குவாட் ஐஏஎஸ் அகாடமி. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு புது சாப்டரை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கீப் சப்போர்ட்டிங்.